தன்னுடைய அருமை என்ன அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் மகர ராசி பெண்களால் கண்டே பிடிக்கவே முடியாது. வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டங்களை அனுபவிக்கணும் அப்படிங்கிறக்காகவே பிறந்தவங்களா இருப்பாங்க. மகர ராசி பெண்களோட லைஃப் சேஞ்சிங் பார்ட்டே எதுன்னு பார்த்தீங்கன்னா, அவசரப்பட்டு சில முடிவுகள் எடுப்பீங்க பார்த்தீங்களா, அது உங்களை எங்கே வேணாலும் இழுத்துட்டு போய் விட்டுரும். கொஞ்சம் நிதானமாகவும் முடிவு எடுக்கணும். ஆனால் நீங்கள் போய் ரொம்ப அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது, நீ இதைத்தான் செய்யணும் அதைத்தான் செய்யணும், அந்த டார்ச்சர் பண்ணாமல் இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா மகர ராசி பெண்கள் ரெண்டு வகைப்படும். ஒன்று, Presenting sponsor Tamil Matrimony. Presenting sponsor Tamil Matrimony. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. குமுதம் நேயர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, ஸ்பெஷலாக பெண்களுக்காகவே 12 ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு. இது முழுக்க முழுக்க பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கான ஒரு கணிப்பு அப்படின்னே சொல்லலாம். இது ஆண்களுக்கு அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக இங்கே சொல்ல முடியாது. அதனால் ஃபுல்லாகவே இது பெண்களுக்காக நம்ம 12 ராசிகள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்னென்ன நடக்கும், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் பார்க்கலாம். மகர ராசி பெண்கள். மகர ராசி பெண்கள் அப்படின்னு பார்க்குறப்ப இதுலேயும் 3 நட்சத்திரங்கள் வருது இல்லையா. 3 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் உண்டு. லைஃப்பில் ஒவ்வொரு ஸ்டேஜில் தான் அவங்களுக்கு மெச்சூரிட்டி வரும் அப்படிங்கிறதே இருக்குது. இப்போ உத்திராடம், திருவோணம், அவிட்டம் அப்படின்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு லைஃப் ஒவ்வொரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டே இருக்கும். எல்லாமே ஸ்லோவாகவே தான் இருக்கும். தன்னுடைய அருமை என்ன அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் மகர ராசி பெண்களால் கண்டே பிடிக்கவே முடியாது. தாழ்ந்து பணிஞ்சு பயந்து இப்படியே ஒரு சைல்ட்ஹுட் வாழ்ந்துருப்பாங்க. ஆனால் ஒரு செல்ல பிள்ளையாகவே, ஒரு செல்ல பெண்ணாகவே, ஒரு செழிப்பாகவே வாழக்கூடிய ஒரு அமைப்பும் பெரும்பாலான மகர ராசி பெண்களுக்கு அமைஞ்சிடும். மிகுந்த வெகுளி மகர ராசி பெண்கள். தன்னை சுற்றி என்ன ஆபத்து இருக்குது அப்படிங்கிறதுலாம் தெரியாது. தெய்வ அனுகிரகமே அவங்கள காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். முன்னோர்கள் அதிகமாக காப்பாற்றுவாங்க. குலதெய்வங்கள் இருக்கிறாங்கன்னா குலதெய்வங்கள் ரொம்ப பாதுகாப்பாங்க மகர ராசிக்காரங்களை. ஏன்னா ஒரு கர்மாவை வாங்கிட்டு பிறக்கக்கூடியவங்க தான் மகர ராசி பெண்கள். வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டங்களை அனுபவிக்கணும் அப்படிங்கிறக்காகவே பிறந்தவங்களா இருப்பாங்க. மகர ராசி பெண்களோட லைஃப் சேஞ்சிங் பார்ட்டே எதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட திருமண வாழ்க்கை தான். அந்த திருமண வாழ்க்கையிலிருந்து தான் குரு பலமே அவங்களுக்கு வரும். அது அங்கேருந்து தான் அவங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறதே வரும். அதுவும் சாமானியத்தில் வராது. முதல்ல அந்த திருமண வாழ்க்கை பயங்கர கஷ்டங்களை கொடுத்து ஏறுமுகமாக போகிறது, இறங்கு முகமாக எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு 7 வருஷம் ஆயிடும். ஒரு மகர ராசி பெண்ணுக்கு ஒரு திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையறக்கு, வாழ்க்கை என்னன்னு புரியறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 7 வருஷம். அந்த 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஓகே, இந்த ஃபேமிலி இப்படி தான் ரன் பண்ணணுமா, என்னை சுற்றி இவ்வளோ விஷயங்கள் நடக்குதான்னு மெச்சூரிட்டி லெவலுங்கிறது ரொம்ப லேட்டாக வரும். 32 வயசு 35 வயசு ஆகணும். ஒரு மகர ராசி பொண்ணு, ஒரு விமன் ஒரு லைஃப்பில் ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் வரீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னே உங்களுக்கு தெரியவே தெரியாது. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரியே இருக்கும். நீங்கள் உங்களை சுயமாக நம்பணும். உங்களுக்கு மதிப்பீடு போட தெரியணும். அதுதான் மகர ராசி பெண்களுக்கு நான் சொல்கிறதே. ஓவர் கான்ஃபிடென்ஸும் வேண்டாம், லோ கான்ஃபிடென்ஸும் வேண்டாம். ஒரு மத்தியமமாக எக்ஸிக்யூஷனில் இருந்துடணும். பிளானிங்லேயே இருக்கிறது. ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறது. இது தப்பாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அவசரப்பட்டு சில முடிவுகள் எடுப்பீங்க பார்த்தீங்களா, அது உங்களை எங்கே வேணாலும் இழுத்துட்டு போய் விட்டுரும். கொஞ்சம் நிதானமாகவும் முடிவெடுக்கணும். ஆனால் சரியாக முடிவெடுக்கணும். யாராவது ஒருத்தவங்க சொல்லி கொடுக்குறத கேட்டுக்கிட்டே இருக்கணும், ஃபாலோ பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு வாழ்க்கை அனுபவம் தான் உங்களுடைய தொழிலாகவே மாறும். வாழ்க்கை அனுபவம் தான் உங்களுக்கு படிப்பாகவே மாறும். மகர ராசி பெண்களுக்கு ஆர்ட் ரிலேட்டடான சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறீங்க. அதாவது இப்போ ஸ்கூல் டேஸ்லேருந்தே நீங்கள் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த இங்கிலீஷு, இந்த ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் நல்லா வரும். ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காமர்ஸ் ரிலேட்டடாக வரும். இல்லை நாங்கள் டாக்டர் துறையில் இருக்கிறோம் அப்படின்னா கூட அந்த டாக்டர் துறையில் மகர ராசி இருக்கீங்கன்னா கூட ஒரு ஸ்டோரி ரிலேட்டடாக படிக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். கதை கேட்டல் அப்படிங்கிறது மகர ராசி பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கதை சொல்லுதலும் ரொம்ப பிடிக்கும். அப்போது இந்த மாதிரி ஒரு துறைகள் சூஸ் பண்ணுறது. மீடியா துறை ரொம்ப நல்லா செட் ஆகும் மகர ராசி பெண்களுக்கு. நல்ல ஒரு growth கொடுக்கும். ஏன்னா தேடல்கள் அதிகம் மகர ராசி பெண்களுக்கு. லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் வர தான் உங்களுக்கு அடுத்தடுத்து growth அப்படிங்கிறதே இருக்கப்போ மீடியா துறையும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறப்போ மட்டும் சில பரிகாரங்கள் செஞ்சுட்டு
நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே போகிறீங்க. அதாவது குருஸ்தலங்களுக்கு போய் குரு பரிகாரம் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட திருமண வாழ்க்கைங்கிறது நல்ல ஸ்டெபிளைஸாக க்ரோத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு. திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின் யாருக்கு லைஃப் அப்படியே ஒரு டோட்டல் ட்விஸ்ட்டாக மாறுது, ஒரு டேர்னிங் பாயிண்ட் யாருக்குன்னா அது மகர ராசி பெண்களுக்கு தான் இருக்கும். அதாவது உங்களுடைய வாழ்ந்த வாழ்க்கை பிறந்த பிறப்பு ஒரு மிடில் கிளாஸ் ரேஞ்சில் இருந்தாலும் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ரேஞ்சுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு திருமணத்துக்கு அப்புறமே உங்களுக்கு அமையும். திருமணத்துக்கு அப்புறம் தான் படிப்பு அமைகிறது, தொழில் அமைகிறது. இது எல்லாமே லைஃப்பில் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் உங்களுக்கு குழந்தைகள் வளர 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 தான் உங்களுக்கு வாழ்க்கையில் க்ரோத்துங்கிறது. ஏன்னா குரு இப்படி தான் உங்களுக்கு ஸ்லோ அண்ட் கிராஜுவல் ஸ்டடியாக தான் உங்களுக்கு கொடுக்கும். சனியும் அதே மாதிரி தான் வாழ்க்கை பாடங்கள்லாம் கற்றுக் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் க்ரோத். ஏன்னா நீங்கள் ஈஸியாக ஏமாறக்கூடியவங்க. அதனால் ஒரு 30 வயசுக்குள்ளேயே எவ்வளோ ஏமாற முடியுமோ அவ்வளோ ஏமாற்றி வாழ்க்கை பாடங்கள் என்னன்னு கற்றுக் கொடுத்துரும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு க்ரோத்தே. அது வரைக்கும் தேடல்கள் உங்களுக்கு ரொம்ப அதிகம், நிறைய கற்றுக்குவீங்க வாழ்க்கையில். உங்களுக்கான ஸ்தலம் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு திருப்பதி உகந்த ஸ்தலம். திருவண்ணாமலை ஆரம்ப கால நிலைகளில் உங்களுக்கு வேண்டாம். ஒரு 45 வயசுக்கு அப்புறம் திருவண்ணாமலைங்கிறது உங்களுக்கு ஓகே. ஏன் அப்படின்னா மகர ராசி பெண்களுடைய உடல் நிலைமை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூடு ரொம்ப ஆகாது, அந்த சீதோஷண நிலைங்கிறது உங்களுக்கு செட் ஆகாது. அப்படிங்கிறப்போ திருவண்ணாமலைங்கிறது ரொம்ப ஒரு நெருப்பு சம்மந்தப்பட்ட ஒரு இடம், ரொம்ப சூடான ஒரு இடம். ஒரே ஒரு தடவை விதி அழைச்சிட்டு போகும், அதுக்கப்புறம் போகணுமா வேணாமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா அங்கே போனால் உங்களுக்கு எனர்ஜி ட்ரெயின் ஆகிறதும் சில விஷயங்கள் ஸ்டாக்னட் ஆகிறதும் திருவண்ணாமலை அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் லேட்ரான் ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஒரு பாத யாத்திரையாக போகிறது, அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் இந்த கூலாக இருக்கக்கூடிய அந்த நார்த் சைடில் இருக்கக்கூடிய கோயில்கள் போகிறது, இந்த காசி போகிறது, இந்த கேதார்நாத் போகிறது, இந்த மாதிரி ஸ்தலங்கள் எல்லாமே வந்து அங்கே இருக்க அந்த சிவன் ஸ்தலங்கள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். முருகர் வழிபாடு சிவன் முடித்ததுக்கு அப்புறமா முருகர் வழிபாடு அப்படின்னு போகிறப்போ உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். இப்போ மகர ராசிக்கு யாரெல்லாம் செட் ஆவாங்க அப்படின்னா மகர ராசி போய் ஃபஸ்ட்டு கடக ராசிக்கு இம்ப்ரெஸ் ஆகுறது, அதுக்கப்புறம் லவலம் பண்ணிடுவாங்க. ஆனால் வந்து சேர்ந்து வாழ்கிறப்போ தான் அந்த கஷ்டம் தெரியும், எந்த அளவுக்கு கடகம் இருக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ ஒரு கடகராசிக்காரங்களை நீங்கள் திருமணம் பண்ணிக்கிறீங்கன்னா கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டு திருமணம் பண்ணிக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு கன்னிராசிக்காரங்க நல்லா செட் ஆவாங்க, மீன ராசிக்காரங்க ரொம்ப நல்லா செட் ஆவாங்க, கும்பராசிலையும் செட் ஆவாங்க. மகரமே திருமணம் பண்ணிக்கலாம். மகரம் திருமணம் பண்ணிக்கிட்டா கூட நல்லா தான் இருக்கும் உங்களுடைய லைஃபு. ஸோ மகர ராசிக்காரங்க அப்படிங்கிறவங்க கொஞ்சம் லேட் மேரேஜ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் உங்களுக்கு சீக்கிரம் ஏர்லி மேரேஜே நடக்குது அப்படின்னா அது குரு சம்மந்தப்பட்ட ராசிகளில் தான் போய் உங்களுக்கு அமையிற மாதிரி இருக்கும். அதாவது தனுசு ராசியோ மீன ராசியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி லைஃப் வாழ்கிற மாதிரி இருக்கும். யார் திருமணமே நாங்கள் பண்ணிக்கவே கூடாது அப்படின்னா மிதுனம் திருமணம் பண்ணிக்க வேண்டாம். மிதுனம் உங்களுக்கு செட் ஆகாது. விருச்சிக ராசி ஆண்கள் அவ்வளோக்கா உங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க. மேஷம் ராசியும் வந்து உங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க. ஏன்னா மேஷம் ராசி ஆண்கள் எல்லாமே அவசரமாக செஞ்சுட்டே போகிறவங்களா இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அது வந்து அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு செட் ஆகாது. அது ஆண்கள்னு அப்படின்னு பார்க்குறப்போ செட் ஆகாது. இப்போ மகர ராசி பெண்கள் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்லாம் அந்த அனுகிரகம்லாம் உங்களுக்கு அதிகமாகவே உண்டு. இந்த குழந்தை தான் வேணும் அப்படின்னா விருப்பப்படி குரு வந்து அந்த ஆசீர்வாதமெல்லாம் உங்களுக்கு செழிப்பாகவே இருக்குது. குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்டு வளரக்கூடிய ஒரு அமைப்பு, குழந்தைகளை கொஞ்சம் பாசமாக வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா மகர ராசி பெண்களோட குழந்தைகள் எப்படின்னா அந்த தாய் பாசத்துக்காக ஏங்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். நீங்கள் போய் ரொம்ப அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது, நீ இதைத்தான் செய்யணும் அதைத்தான் செய்யணும், அந்த டார்ச்சர் பண்ணாமல் இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா மகர ராசி பெண்கள் 2 வகைப்படும். ஒன்று உங்களோட குழந்தைகள் முழுக்க அதாவது உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்கன்னு ஒன்று இருக்குது. இன்னொரு கட்டத்தான மகர ராசி பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னா கிட்டத்தட்ட சைக்கோபாத் மாதிரி இருக்கிறது. என் வாழ்க்கையில் நான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வந்தேன், அப்போ நீயும் தான் கஷ்டப்படணும், நான் உன்னை கஷ்டப்படுத்தி தான் நான் உன்னை வளர்ப்பேன், நீயே கஷ்டப்படு, நீங்களாக கஷ்டங்களை உருவாக்கி கொடுத்து போய் கஷ்டப்படுன்னு சொல்லக்கூடாது. அவங்களுடைய வாழ்க்கையை அவங்கள நீங்கள் வாழ விடணும். ரொம்ப அந்த மானிட்டைஸ் பண்ணுறது, இந்த குழந்தைங்களை போய் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கிறது, அது வந்து மகர ராசி பெண்கள் தாய்மார்கள் அது உங்கள் குழந்தைகள்கிட்ட செய்ய வேண்டாம். அந்த குழந்தைகள் தானாகவே வளர்ந்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு அதாவது தெய்வம் பார்த்துக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்துக்கிறது நல்லது. அதாவது அக்கறை இருக்க வேண்டியது தான். ரொம்ப ஹோல்டு பண்ணுறீங்கன்னா அந்த குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போய் நாளைக்கு மகர ராசி பெண்கள் அந்த தனிமரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது வந்துடும். கணவன் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டார், குழந்தை என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சு, என்னுடைய குழந்தை என்னை வந்து நான் செஞ்ச பணிவிடைகள் எதுவுமே நம்பலை, நான் எவ்வளோ செஞ்சேன். கடமைக்கு செய்கிறதுன்னு ஒன்று இருக்குது, பாசமாக செய்கிறதுன்னு ஒன்று இருக்குது. இந்த மகர ராசி பெண்கள் பெரும்பாலும் ரொம்ப அந்த பவுண்ட்ரிஸை தாண்டி போயிடுறது.
அந்த கணவனுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறது, அந்த குழந்தைக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறதுங்கிற மாதிரி இருந்துட்டீங்க அப்படின்னா லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. Presenting sponsor தமிழ் மேட்ரிமோனி. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே.